ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 1/2 kg பிரியாணி எப்படி குழையாமல் உடையாமல் நல்லா டேஸ்டியாக செய்கிறங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சி வரையில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கப் அளவு வெங்காயம் நல்லா ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணதை எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படியே 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டு ப்ரௌன் கலர் வரையில் கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா புதினா மட்டும் போட்டு வச்சாவே போதும் தான். புதினா தான் பிரியாணிக்கு மெயினான ஒரு இது. நீங்கள் புதினா போட்டு வச்சாவே போதும். புதினா போட்டு நல்லா வச்சதுக்கப்புறம் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரையும் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அப்படியே 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் கடையில் வாங்கின பிரியாணி பவுட்ரு தான் போட்டுக்குவேன். வேறு எந்த பொடியும் சேர்க்க மாட்டேன். அந்த பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுக்குவேன். ஒரு 10 minutes நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிசைஞ்சு சூப்பராக வந்திருக்கும். அப்படியே எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அந்த கிளாஸில் இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் வச்சுருக்க அரிசி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டு மூடி போட்டு மூடினீங்கன்னா அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா வெந்து வந்திருக்கு. அரைப்பதத்தில் வெந்து வந்திருக்கையில் குக்கர் எடுத்து போட்டு மூடி வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக உடையாமல் குழையாமல் நல்லா டேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்கும். நீங்கள் சூப்பராக எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சேர்த்துருக்க ரைஸ் எப்படின்னா பாஸ்மதியோ சீரக சம்பாவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரியாணி அரிசி கிடையாது. வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் நான் எப்போதுமே பிரியாணி செய்வேன். அந்த இதில் தான் நான் இப்போவும் பிரியாணி செஞ்சுருக்கேன். நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா தான் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.